கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் குறித்து அடுத்தடுத்து இரண்டு சர்ச்சைகள் எழுந்தது. ஒன்று, இன்று காலை அவர் முனைவர் பட்டம் குறித்த ஒரு சர்ச்சை. அதைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகளை வீட்டிற்கு வரவழைத்து பேசினார் என்ற ஒரு இரண்டு சர்ச்சைகள் எழுந்திருந்தது. இந்த சூழலில் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இது குறித்து விளக்கம் அளித்திருந்தார். தற்போது சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேடம், வணக்கம். இன்றைய தினம் முனைவர் பட்டம் குறித்து ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது. முனைவர் பட்டம் அது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமா? அது தொடர்பாக உங்களது விளக்கம் என்ன? அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி தாங்க. ஏன்னா அது வந்து ஹானரரி டாக்டரேட்டுங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜோதிட ரீதியா வந்து பயணம் போயிட்டு இருக்கனால நிறைய இடத்துல வந்து மெடிக்கல் ரீதியான விஷயங்களுக்கு எல்லா இஷ்யூஸ்க்குமே நான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணி பேசிட்டு இருப்பேங்க. மெடிக்கல் ரீதியா ஏன்னா மற்றவங்க சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நான் நிறைய பேசியிருக்கேன். அதன் அடிப்படையில் என்ன நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்க டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. நான் டாக்டர் கிடையாதுங்க. நான் ஒரு டாக்டரேட், ஹானரபிள் டாக்டரேட் சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. பை பேசிக் நான் வந்துட்டு ஒரு லாயர். எனக்கு வந்து லா பை ப்ரொஃபஷன். இதுவுமே நான் அஃபிடவிட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணும்போது அது என்ன தெரியல, எங்களோட கட்சிக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி, இந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சர்ச்சை ஏற்பட்டிருக்கனால அந்த விஷயத்தை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்ட்ரீம் கேரியரை வந்து நம்ம மாற்றி பாலிடிக்ஸ்குள்ளார வந்துட்டோம் அப்படின்னால எந்த காரணத்தை கொண்டும் இது வந்து முதலமைச்சர் அவரோட பேர்லயோ அவங்க எங்களோட கட்சிக்கோ எந்த ஒரு பங்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து நான் சப்ரஸ் பண்றதுக்கான விஷயங்களை நான் பண்ணேங்க. இது வந்து பெரிய அளவுக்கு ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணி நீங்க டாக்டர் நம்ம வந்து பொய் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து கட்டாயமா வந்து அது ஒரு ஒரு பொய்யான தகவலுங்க. அது பிஹெச்டி எந்த யூனிவர்சிட்டியில முடிச்சிருந்தீங்க? அது யூஜிசி உட்பட்டு வருதா? அது இல்லைங்க, இது வந்து எப்படின்னா தீசிஸ் பேசிஸ்ல இன்டர்நேஷனல் பீஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க போய் அது என்ன அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நீங்க பாருங்க. அதுல வந்து 2021 வந்து வருடம் வந்து எங்களுக்கான ஒரு ஹானரரி டாக்டரேட் ஆன வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்தி எங்களுக்கான சர்டிபிகேஷன் அது பண்ணாங்க. இப்ப அரசு அதிகாரிகள் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்த ஒரு புகைப்படம் சர்ச்சையாயிருக்கு. வீட்டுக்கு வரவழைத்து அதிகாரிகள் எல்லாத்தையும் ஆய்வு கூட்டம் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது தொடர்பா உங்களது கருத்து என்ன? இல்லைங்க, இது நீங்க இங்கே வந்திருக்கீங்க, நீங்களே ஆஃபீஸ் பார்க்கலாம். இதே தான் வந்து வீடியோவை எடுத்து போட்டிருக்காங்க, இமேஜ் போட்டிருக்காங்க. இது வந்து என்னோட ஆஃபீஸ் செட்டப்பு. நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து ரெடி ஆகிறதுக்கு இருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கனால இப்போதைக்கு அதை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண முடியல. கண்டிப்பா நம்ம அரசியல் நாகரிகம் வந்து யார் வந்தாலும் அவங்களை வந்து நம்ம வெல்கம் பண்ணி நம்மளுக்கு அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட், டியூ ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்துக்கு நம்ம வர வச்சு பேசக்கூடிய விஷயங்கள் யார் வந்தாலும் கிரீட் பண்றதுக்கு நம்ம இங்கதான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு சோஃபா செட்டப்பை நம்ம வந்து போட்டிருக்கனால அவங்க வீடுங்கிற மாதிரியே தப்பா வந்து நம்மள வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இது தொடர்பான விமர்சனங்கள், அந்த ட்விட்ல வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், ரசிகர்கள் தான் வந்து அந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய வழிகாட்டுதல் சொல்லி பாக்குறீங்களா, இல்ல அது விமர்சனமா எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நம்மளுக்கு வந்து இந்த விமர்சனங்கள் வந்து ஆல்ரெடி இது வந்து பரிச்சயமான ஒரு விஷயம் தான். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் பொதுமக்களுக்கும் கொடுத்துட்டேன். எனக்கு நீங்க இந்த மெசேஜஸ் ஆகட்டும், கமெண்ட்ரி ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்தாலுமே எனக்கு கால் பண்ணி வரக்கூடிய கால்லாம், அக்கா நீங்க வந்து தலைவடைஞ்சிடாதீங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம், எங்களுக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க இந்த மாதிரியான ஆளுக்கு. ஏன்னா நம்ம வந்து தொகுதி மக்களுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பண்றோம், எப்படி அவங்க கூட வந்து ரொம்ப அடாப்டிவா போகிறோம், எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஈவன் ஆபீசர்ஸ்க்குமே தெரியுங்க. சர்ச்சை பண்ணணும், பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து நம்ம மேல ஒரு போக்கஸ்டா இருக்கிறாங்க. கண்டிப்பா அது நாளடைவில் அந்த சர்ச்சையிலிருந்து நம்ம வெளில வரதுக்கான விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம பண்ணுவோங்க. வந்து அதிகாரிகள் அன்னைக்கு மரியாதை நிமித்தமா வந்தாங்களா, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தொடர்பாக ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டதா? எதற்காக அந்த கூட்டம் நடந்தது? கூட்டம் நம்ம சொல்ல முடியாதுங்க, மரியாதை நிமித்தமா பார்க்க வந்தாங்க. இது வந்து நம்மளோட அரசியல் நாகரிகம் தான். இந்த அரசன் கிடையாது, எந்த அரசு வந்தாலும் வந்துட்டு வந்து சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தொகுதி மேம்பாடுக்கு, டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்கள் இனி எப்படி நம்ம வந்து நம்மளோட நல்லாட்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோங்க. நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சரோட நல்லாட்சியில வந்து நம்ம எந்த மாதிரி சேர்ந்து வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட்டுக்காக பத்தி பேசுறதுக்காக தான் வந்தாங்க. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் நம்ம வந்த உடனே இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் உங்களுக்கு இருக்கு? திட்டங்கள் நிறைய இருக்குங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அமைச்சரவையோடது இன்னும் ஒரு 10-15 டேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு முதல்ல அடிப்படை வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த அடிப்படை வசதிகளை ஃபர்ஸ்ட் பூர்த்தி பண்ணுங்க. உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனையாகட்டும், உங்களுக்கு வந்து ரோடு, சீவேஜ், டிரைனேஜுங்க, இந்த இஷ்யூஸ் எல்லாமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து நம்ம அதுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ என்னோட சைடும் நான் ஒர்க் பண்றது அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க. தொடர்ச்சியா ஃபீல்டுக்கு வந்து ஒரு சில தினங்கள்லயே சர்ச்சைகள்ல சிக்கிறது, இது போன்ற சொந்த கட்சியினராலே விமர்சனங்களுக்கு உள்ளாக்குவது, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நான் வந்து எப்பயுமே கட்சி நண்பர்கள், என்னோட கட்சின்னு கிடையாதுங்க, மக்களை வந்து நான் வந்து பொதுவாக தான் பாக்குறேன். புரிதல் கொஞ்சம் குறைவா இருக்குங்க. அது நாளடைவில் போக போக சரியாயிடுங்க.
புரிதல் குறைவு காரணமாகவே இதுபோன்ற விமர்சனங்கள் எழுவதாகவும் இதுபோன்ற விமர்சனங்களை வருங்காலங்களில் சரி செய்து கொள்ள முடியும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் குருசாமி, நியூஸ் 18 தமிழ்நாடு, கோவை.